ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸு யூஎஸ்பியை எப்படி நம்ம சிஸ்டமில் எனேபிள் பண்ணலாம், எப்படி டிசேபிள் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகாமல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸி செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். இந்த நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி வருதா, இது ஒரு மெத்தடு. இது வந்து இப்போது ஒரு மெத்தடில் ஓப்பன் பண்ணுறது. இப்போ இன்னொரு மெத்தடில் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமைக்கி ரன்னை ஓப்பன் பண்ணி ரன்னில் ரெஜ் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை டைப் பண்ணணும். REGEDIT அதை டைப் பண்ணாலும் இதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு 5 கீ கொடுக்கும். இதான் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலு, நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் ஃபைலு. இதில் ஹச்கி லோக்கல் மிஷின் போகணும். லோக்கல் மிஷின்லேயுமே சிஸ்டம் அப்படின்னு இருக்கிற அந்த கடைசி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டமில் கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு சொல்லிட்டு 3வது இருக்கா அந்த கரண்ட் கண்ட்ரோல் செட்டை கிளிக் பண்ணணும். அந்த கரண்ட் கண்ட்ரோல் செட்டை கிளிக் பண்ணதும் சர்வீசஸ்னு லாஸ்ட்டாக இருக்கிற சர்வீசஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்வீசஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், யூவில் இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகணும். வாங்க பார்க்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன். யூஎஸ்பி ஸ்டோர் லாஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா தெரியும். அந்த யூஎஸ்பி ஸ்டோர் அப்படின்னு இருக்குதா, அந்த யூஎஸ்பி ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய வேல்யூஸ் இருக்கா, நிறைய வேல்யூஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குதா, அந்த கடைசியில் 2வது அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னா அதோட வேல்யூ பாருங்கள், வேல்யூ ஆஃப் டேட்டா 3 இருக்குது. நீங்கள் 3 எடுத்துகிட்டு 4 மாற்றணும். 4 மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் சிஸ்டமில் ரிமூவபிள் ஸ்டோரேஜ், அதாவது யூஎஸ்பி ஒர்க் ஆகாது. நீங்கள் யூஎஸ்பியை போட்டாலுமே அது ஒர்க் ஆகாது. திரும்ப ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதே இதில் போயிட்டு 3 மாற்றிட்டு ஓகே கொடுக்கணும். எக்ஸாக்டிஸில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒர்க் ஆகும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு யூஎஸ்பியை டிசேபிள் பண்ணுறதுக்கும் எனேபிள் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸி செட்டப்பு. இது எதுக்காக யூஸ் ஆகலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க எம்ப்ளாயி யாருமே பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லேப் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, இல்லை வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா அங்கே உள்ள கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண கொடுக்குறீங்க, பட் அதில் உள்ள டேட்டாவை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு ஈஸி செட்டப்பில் அந்த யூஎஸ்பியை பிளாக் பண்ணிக்கலாம். இது இன்னொரு முக்கியமான முறையிலையும் யூஸ் ஆகும். இந்த மெத்தடு என்னது அப்படின்னா, யாரும் அட்டாக்கரோ இல்லை வேறு யாரோ ஒரு பென்ட்ரைவில் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸில் உள்ள பென்ட்ரைவை உங்கள் சிஸ்டமில் இன்புட் பண்ணி அதனால் உங்கள் சிஸ்டம் பாதிக்கலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தேவையான டைம் மட்டும் எனேபிள் பண்ணி உங்களுக்கு தேவையான பென்ட்ரைவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பப்ளிக்லேயோ இல்லை வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போகும்போது வேறு யார் பென்ட்ரைவ்லேயுமே இந்த வைரஸ் எதுவும் இருந்தாலுமே அது உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ போகிறனால வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் உங்கள் சிஸ்டத்துக்கு. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரீடோ ரைட்டோ உங்கள் யூஎஸ்பி ஆகாதனால உங்கள் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மிஸ்டர் சைபீரியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.